வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் உயிர் தோழி. கதைக்குள்ள போலாமா? அடி கௌரி, காலையில மணி 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு. எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சிருக்காரு. அம்மா, காலையில ஆரம்பிச்சுட்டே அவன் புராணத்தை. ஸ்கூல் லீவு தானேம்மா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே பிளீஸ் என்று மீண்டும் பெட்ஷீட் எடுத்து முகத்தை நன்கு மூடிக்கொண்டாள் கௌரி. ஸ்கூல் லீவ் விட்டா என்னடி, நல்லா 10 மணி வரைக்கும் இழுத்து பொத்துக்கிட்டு தூங்கணுமா? எழுந்து கூட மட ஏதாவது வேலை செய்யறியா? அவ என்ன வேலை செய்யணும், அதுக்குதான் எல்லாத்துக்கும் வேளாள வச்சிருக்கேன்ல என்று வெளியே வந்தார் கோதண்டம். ஆமா, நீங்க தான் அவளுக்கு எடுக்கிறதே, அதுதான் அவ என்ன மதிக்கிறதே இல்ல என்று சிலித்து கொண்ட தன் மனைவியை பார்த்து, அட என்ன பார்வதி, அவ சின்ன பொண்ணு பாவம், இந்த வயசுலதான் பெத்தவங்க வீட்டுல நல்லா சுதந்திரமா இருக்க முடியும். அப்புறம் இருக்கவே இருக்கு அவங்களுக்கு காலத்துக்கும் குடும்ப பாரம். அதுக்குதான் சொன்னேன். சரிங்க, இப்பவே ஒவ்வொன்னா பொறுப்பா கத்துக்கிட்டாதான் நாளைக்கு அவளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் இப்படி கத்துறேன். அம்மா சரிம்மா, நான் என்னம்மா செய்யணும் சொல்லுங்க என்று முகத்தை அலம்பிக் கொண்டு வெளியே வந்தாள் கௌரி. என்னடி இது அதிசயமா எழுந்துட்டுவ, அதுவும் என்ன செய்யணும்னு வேற கேக்குற? அம்மா, கங்கா இப்ப வரேன்னு சொன்னா, அதுதானே பார்த்தேன் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே கௌரி என்று அழைத்து கொண்டு கங்கா ஓடி வந்தாள். கோதண்டம் பார்வதி இவர்களது ஒரே செல்ல மகள் கௌரி. கோதண்டத்திற்கு அந்த ஊரில் செல்வாக்கு அதிகம், அதே போல் செல்வமும் அதிகம். அந்த ஊரில் பெரிய வீடு என்றால் கோதண்டம் வீட்டை தான் அடையாளம் சொல்வர். அவளது ஏகபோக செல்வத்திற்கும் ஒரே வாரிசு கௌரி தான். அவளது பங்களாவின் அருகே ஒரு சிறிய ஓட்டு வீடு இருந்தது. அதில் ராமலிங்கமும் அவர் மனைவி விசாலாட்சியும் இருந்தனர். அவர்களது மகள் தான் கங்கா. ராமலிங்கம் தாசில்தார் ஆபீஸில் கிளர்க்காக பணியில் இருந்தார். ராமலிங்கத்தின் நேர்மையையும் அவரின் அன்பான நடவடிக்கையும் பார்த்து கோதண்டத்திற்கு அவர் மீது நல்ல மரியாதை எப்போதும் உண்டு. பேராசை கொள்ளாத நல்ல மனிதர் என்பதால் அவரிடம் நட்பாக இருந்தார். ஆனால் ராமலிங்கத்தின் மனைவி விசாலாட்சிக்கு பார்வதியை பார்த்தால் பொறாமை. அவர்கள் வசதியானவர்கள், நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று எப்பொழுதும் வீட்டில் பார்வதியை பற்றி நியூஸ் வாசித்துக் கொண்டே இருப்பாள். ஆனால் கங்காவும் கௌரியும் சிறு வயது முதலே நல்ல தோழிகளாக இருந்தனர். பெரியோர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் எதையும் கண்டு கொள்வதில்லை. உயிர் தோழிகள் என்றால் இவர்கள்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே வளர்ந்து வந்தனர். எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வது, எது வாங்கினாலும் ஒரே மாதிரி வாங்குவது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது என இருந்தனர். அவர்கள் இடையே எந்த ஒளிவு மறைவும் இன்றி 2 உடல்கள் ஒரு உயிர் போல் இருந்தனர். கங்காவை பார்த்ததும், வாமா கங்கா, அப்பா ஆபீஸுக்கு கிளம்பிட்டாரா என்றார் ராமலிங்கம். கிளம்பிட்டாரு மாமா. சரி வா சாப்பிடுவ. பார்வதி, குழந்தைக்கும் டிஃபனை வெயி, 2 பேரும் சாப்பிட்டோம். இருக்கட்டும் மாமா, அம்மா காலையில கம்பு கூழ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தான் வர்றேன். ஓ அப்படியாம்மா. பாத்தியாடி கங்காவ, எவ்வளவு லட்சணமா குளிச்சு முடிச்சிட்டு நல்லா ஒழுக்கமா வந்திருக்கா. நீயும் இருக்கே சோம்பேறி. பாருமா கங்கா, உன் ஃப்ரெண்ட பாரு, இப்பதான் எழுந்து வந்து உக்காந்துட்டு இருக்கிறா என்றாள் பார்வதி. கௌரி அமைதியாக தன் தோழியை பார்த்தாள். அத்த விடுங்க அத்த, லீவு தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கிறா, அதனால என்ன, இப்ப நாங்க கோவிலுக்கு தான் போக போறோம், அவ குளிச்சிடுவா. கௌரி ஓடு கௌரி, வா நம்ம கோயிலுக்கு போலாம் சீக்கிரம் என்றாள் கங்கா. அசந்து நின்ற தன் அம்மாவை பார்த்து, பாத்தீங்களா என் ஃப்ரெண்டு, அவ எப்போ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் கௌரி. கோதண்டம் சிரித்து கொண்டே, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்களுக்குள்ள போகாத, கடைசியில உனக்குதான் அசிங்கமாகன்னு, சொன்னா கேக்குறியா? சரி பார்வதி, நான் கிளம்புறேன் என்று வெளியே சென்றார். குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு இரு தோழிகளும் கோவிலுக்கு சென்றனர். கௌரி, எதுக்குடி உம்முன்னு வர? எப்போ நல்லா கலகலன்னு பேசுவியே, எதுக்கு இன்னைக்கு உம்முன்னு வர? நான் உன்கிட்ட நேத்து என்ன சொன்னேன்? என்ன சொன்ன என்று புரியாமல் விழித்தாள் கங்கா. நேத்து ஒரு புது பட்டு பாவாடை கொடுத்து, இததான் நாளைக்கு கட்டிட்டு என் கூட கோவிலுக்கு வரணும்னு சொன்ன இல்ல? ஆமா ஆமாண்டி, மறந்துட்டேன், என்ன பண்றது? ஓ, அப்ப என்னை பத்தி உனக்கு ஞாபகமே வர்றதில்ல அப்படிதானே? ஆனா நான் மட்டும் பைத்தியக்காரி மாதிரி தூக்கத்துல கூட உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏய் லூசு, ஏன்டி அப்படிலாம் பேசுற? ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு
இப்ப என்ன, அடுத்த வாரம் கோயிலுக்கு போவோம் இல்ல, அப்ப கட்டிக்கிறேன். அதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கணுமா? நீ என் கூட பேசினாதான் நான் வருவேன், இல்ல இப்படியே போறேன் பாரு என்று திரும்பினாள். சரி சரி வா, உடனே கோவம் வந்துடும். சரி, அடுத்த வாரம் கண்டிப்பா தான் நீ கட்டிக்கணும். எங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது அதே போல உனக்கும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கினேன். அத நீ போட்டா நல்லா இருக்கும், அத பார்க்க தான் ஆசைப்பட்டேன். சரி, அடுத்த வாரம் போட்டுக்க என்று கங்காவின் தோள் மீது கைகளை போட்டு கொண்டு சென்றாள். தன் அன்பு தோழி அதிசயமாக பார்த்த கங்காவின் மனதில் காலையில் நடந்த நிகழ்வு ஓடியது. அம்மா, எப்படிமா இருக்கு இந்த பட்டு பாவாடை என்று தன் அன்பு தோழி வாங்கி கொடுத்த பாவாடையை ஆசையாக போட்டு கொண்டு வந்து நின்றாள் கங்கா. என்னடி இது, புதுசா இருக்கு? யார் வாங்கி கொடுத்தது? உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? எனக்கு தெரியாம. நான் கேட்டா மட்டும் பணம் இல்லைன்னு பாட்டு பாடுறது, பொண்ணுக்கு மட்டும் பணம் எங்க இருந்துதான் காய்க்குமோ அந்த ஆளுக்கு என்று கத்த ஆரம்பித்தாள். அம்மா இருமா, நான் சொல்றத கேளு. என்னடி கேக்குறது? எங்க அந்த ஆளு என்று அவள் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் ராமலிங்கம். என்ன என்ன பிரச்சனை உனக்கு? காலையில வேலைக்கு போகும்போது இப்படி கத்தாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன். ஆமா, என்ன இது, உங்க பொண்ணுக்கு பட்டு பாவாடை வாங்கியிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் இப்ப வாங்கின என்று ஒன்றும் புரியாமல் தன் மகளை பார்த்தார் ராமலிங்கம். அப்பா, இது நம்ம கௌரி நேத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா. காலையில உங்களுக்கு சர்ப்ரைஸா போட்டு கட்டலாமேன்னு இருந்தேன், அதுக்குள்ள அம்மா இப்படி அமக்கலம் பண்றாங்க. அடியே, நாம என்ன பிச்சைக்காரங்களா? கண்டவங்க கிட்ட எல்லாம் துணியை வாங்கி கட்டிக்கிற? அம்மா, அவ கண்டவ இல்ல, என் ஃப்ரெண்டு. போத நிறுத்து, அவங்க வசதியானவங்க, அவங்க கிட்ட எல்லாம் நாம ஒரு அடி தள்ளிதான் இருக்கணும். அவ கொடுத்தாலாம், இவ கட்டிக்கிறாளாம். ஏய் விசாலாட்சி, குழந்தை ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா, விட. ஆமா, அவ தனியா சம்பாதிக்கிறாளா? அவங்க அப்பா கிட்ட தானே கேட்டு வாங்கியிருப்பா. அவர் அந்த பார்வதி கிட்ட சொல்லி தானே இருப்பாரு. அவ நம்மள என்ன நினைப்பா? அவங்க ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, நீ தான் இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. ஆமா, நீதி நேர்மை யார்கிட்டயும் எதுவும் வாங்க கூடாதுன்னு போதனை பண்ணுவீங்களே, இது மட்டும் என்ன என்று முகத்தை திருப்பினாள் விசாலாட்சி. விசாலாட்சி, இது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா வாங்கி கொடுத்துக்கிறது. அது வேண்டான்னு சொன்னா பாவம் அந்த குழந்தை மனசு எவ்வளவு சங்கடப்படும். அந்த பொண்ணு கௌரி நம்ம கங்கா மேல உயிரியே வச்சிட்டு இருக்கா. ஆமாம்மா, அவ இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது இத கட்டிட்டு வாடி, நான் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னு சொன்னாமா. அதுதாம்மா, பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுங்க, இனிமே நான் எதுவும் அவகிட்ட வாங்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்ப அதை கழட்டு, இல்ல அப்புறம் அதை நான் கிழிச்சு போட்டுருவேன் பாரு என்றாள் விசாலாட்சி ஆவேசமாக. உன்னை திருத்தவே முடியாது என்று சென்று விட்டார் ராமலிங்கம். கங்கா அமைதியாக உள்ளே சென்று வேறு உடைகளை மாற்றிக்கொண்டாள். இருவரும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்தனர். பாடி, எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவ என்று கௌரியின் கைகளை பிடித்து கொண்டே உள்ளே அழைத்தாள் கங்கா. வாமா கௌரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்றாள் விசாலாட்சி அரிசியை பிடித்து கொண்டு. போயிட்டு வந்துட்டான் அத்தை என்று கங்கா உள்ளிருந்து எடுத்து வந்து கொடுத்த தண்ணீரை குடித்தாள் கௌரி. இந்தாடி மாங்கா, நேத்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு, உனக்கு பிடிக்கும் இல்ல, சாப்பிடு. இரு, நான் போய் உப்பு மிளகா பொடியும் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். நாங்கெல்லாம் உங்களுக்கு வசதி இல்லடிம்மா, ஏதோ எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் சாப்பிட இருக்கோம் என்று சினிங்க விசாலத்தை பார்த்து, அத்தை எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். கங்கா, சீக்கிரம் உப்பு மிளகா பொடி எடுத்துட்டு வாடி, சாப்பிடலாம் என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் கௌரி. இருடி, இதோ வந்துட்டேன், அதை கொடு, பத்த போட்டு தரேன் என்று அவள் கையில் இருந்த மாங்காயை வாங்கினாள் கங்கா. ஆமா, ஏன் கௌரி, எதுக்கு நேத்து கங்காக்கு பாவாடை எடுத்து கொடுத்த என்று விசாலாட்சி கேட்டதும், அம்மா பேசாம இரு என்று கங்கா ஜாடையில் அவளிடம் கூறினாள். ஆனால் விசாலாட்சி அதை கவனிக்காதது போல், எதுக்குமா, ஏன் எடுத்து கொடுத்த என்று மீண்டும் கேட்டாள். எதுக்கு அத்தை கேக்குறீங்க? அப்பா எனக்கு நேத்து துணி எடுத்தாரு, அப்ப அதே போல என் கங்காக்கும் எடுக்கணும்னு சொன்னேன், அதுதான் வாங்கி கொடுத்தாரு, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அம்மா ஏதோ சும்மா கேக்குறாங்க, அதுதான், நீ பேசாம இரு என்றாள் கங்கா பரபரப்பாக. ஏமா, நாங்க என்ன என்று விசாலாட்சி ஏதோ கூறுவதற்குள் மாங்காயை பத்தையாக அறிந்து கொண்டிருந்த கங்கா என அலறினாள். ஏய், என்னடி இது, கையில ரத்தம்,
கையில கத்தி பட்டுடுச்சா என்று கத்தினாள் கௌரி. பிறகு விசாலாட்சி ஓடி சென்று ஈர துணி எடுத்து வந்து அதில் கட்டினாள். கங்கா துடிப்பதை பார்த்த கௌரி விறுவிறுவென எழுந்து சென்றாள். அன்று முழுவதும் அவள் வெளியில் வராமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்ததை பார்த்த பார்வதி ஒன்றும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கங்கா வந்ததும் அமைதியாக வெளியே வந்தாள் கௌரி. வாமா கங்கா, என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு? நேத்து பூரா ரூமா விட்டு வெளியில வரல, சாப்பிட கூப்பிட்டாலும் வரல, இப்பதான் வர்றா. பாரு அவ முகத்தை, அழுது அழுது வீங்கி கிடக்கு. அவங்க அப்பா கிட்ட நான் எதுவும் சொல்லல. அவரு வெளியில போயிட்டு நைட்டு தான் வந்தாரு, அதனால அவருக்கு எதுவும் தெரியாது. ஏமா, நேத்து கோயிலுக்கு போனீங்களே, என்ன ஆச்சு என்றாள் பார்வதி பதட்டத்துடன். அத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து எனக்கு கையில அடிபட்டுடுச்சு, அதுதான் வழுத்துட்டு வந்துட்டா. நானும் அப்புறம் வருவான்னு பாத்துட்டு இருந்தேன், ஆனா வரவே இல்லை. எனக்கும் கை கொஞ்சம் வலியா இருந்ததா, அதனாலதான் வரல. எனக்கு தெரியும் இவ இப்படி ஏதாவது பண்ணுவான்னு என்று அங்கு சோஃபாவில் உம்மென்று அமர்ந்திருந்த கௌரின் அருகில் அமர்ந்தாள். அதுதானா, நல்ல புள்ளிங்க. அடியே பைத்தியக்காரி, நீ சாப்பிடாம கொள்ளாம இருந்தா அவ வலி சரியாயிடுமா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் பயந்துட்டேன் என்று உள்ளே சென்றாள் பார்வதி. ஏய், எதுக்குடி இப்படி பண்ற? ஏன் நேத்தெல்லாம் சாப்பிடாம இருந்த? இந்த பாரு, என் கையில காயம் சரியா போயிடுச்சு, இதுக்கு போய் இப்படி அழுது அமகலம் பண்ற என்று அவள் கன்னத்தை ஆசையாக தடவினாள் கங்கா. போதும், கையை எடு என்று அவள் கைகளை தள்ளிவிட்ட கௌரி, நீ நேத்து மறந்து போய் அந்த பாவாடைய கட்டல, சொல்லு. உங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க தானே? அவங்க என்ன ஏதாவது சொல்லிட போறாங்களேன்னு தானே கையை நீயே அறுத்துக்கிட்ட, சொல்லு என்றாள் கங்காவின் முகத்தை பிடித்து கொண்டு. கௌரி, எனக்கு எல்லாம் தெரியும், எதுக்குடி அப்படி பண்ண? நீ வாங்கி கொடுத்த பாவாடைய நான் கட்டாம மறந்துட்டேன்னு சொன்னதுக்கே நீ கவலைப்பட்ட. இதுல எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டா அதை உன்னால தாங்க முடியாதுடி, அதுக்குதான் அப்படி பண்ண. நீ வேதனைப்பட்டா என்னால தாங்க முடியாது என்று அவளை கட்டி கொண்டாள் கங்கா. அப்ப நான் மட்டும் தாங்குவனா என்று விம்ம ஆரம்பித்தாள் கௌரி. நாட்கள் உருண்டோடியது. பள்ளி படிப்பை முடித்து காலேஜ் படிப்பை முடித்தனர். கௌரிக்கு நல்ல வரனை பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார் கோதண்டம். பையன் நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய சம்பளம், நல்ல புலன்னு எக்கச்சக்கமா இருக்கு என்று தரகர் கூற பெண் பார்க்கும் படலத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இரு வீட்டாருக்கும் திருப்தி ஏற்பட திருமண நாள் குறித்து அனுப்புவதாக சென்றனர் மாப்பிள்ளை வீட்டார். நாட்கள் உருண்டோடியது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அன்று சோர்வாக வந்த தரகரிடம், என்ன தரகரே, என்னாச்சு? எதுக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து எந்த தகவலும் இல்ல, போன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றாங்க என்று விசாரித்தார் கோதண்டம். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, பையனுக்கு வேற இடம் பாக்குறாங்களாம். ஏன், எதுக்கு? இல்ல, நம்ம பாப்பாவை பத்தி யாரோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ஒரு மொட்டை கடிதாசி எழுதி போட்டிருக்காங்க. அத படிச்சுட்டு பெரிய இடத்து பொண்ணுன்னு நினைச்சா இப்படி ஒழுக்கம் கெட்டவளா இருக்காளேன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்று தரகர் தயங்கி கொண்டே கூறியதும் கோதண்டமும் பார்வதியும் இடிந்து போய் அமர்ந்தனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ரூமில் இருந்து உள்ளே வந்தனர் கங்காவும் கௌரியும். அப்பா, எதுக்கப்பா இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்கீங்க? இவங்க சொன்னா நான் ஒழுக்கம் கெட்ட வைடுவேனா என்ன? அதுதானே மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இவரை விட நல்ல மாப்பிள்ளை நம்ம கௌரிக்கு கிடைப்பாரு என்று அவர்களுக்கு சமாதானம் கூறினாள் கங்கா. ஆனாலும் அவள் மனதில் அந்த மாப்பிள்ளை வீட்டார் பேரில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. பாத்தீங்களா, என் கங்காவே சொல்லிட்டா. அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா, எனக்கு இதுக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போக இஷ்டமே இல்ல. உங்களை, அம்மாவை, கங்காவெல்லாம் விட்டுட்டு எப்படி போறதுன்னு இருந்தேன். நல்ல வேலை அதுவா நின்னு போச்சு என்று சிரித்தாள். உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கா என்று பார்வதி உள்ளே சென்றாள். ஒரு வாரம் சென்றது. அன்று மாலை கங்காவை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்ற கௌரி கங்கா அழுது கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தாள். என்னடி, எதுக்கு இப்படி அழற என்று அலறியவளை, பாருமா உன் ஃப்ரெண்ட, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அலங்காரம் பண்ணிக்கொன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றா என்று பூவை எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்தாள் விசாலாட்சி. என்னது, பொண்ணு பார்க்க வராங்களா? என்னத்த சொல்றீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல என்ற மகிழ்ச்சியில் துள்ளினாள் கௌரி. எங்களுக்கே தெரியாதுமா, காலையில தான் தரகர் வந்து சொல்லிட்டு போனாரு. அப்படியா? அடியே பைத்தியக்காரி, எதுக்குடி அதுக்கு போய் அழற? சரியத்த, நான் அவளை சமாதானப்படுத்தி ரெடி பண்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க என்றாள் கௌரி விசாலாட்சியை பார்த்து. அவள் சென்றதும்
என்ன கங்கா, எதுக்கு இப்படி அழற? பயமா இருக்கா? எனக்கு நடந்தா போல ஏதாவது ஆகிட்டு போன்னு. உன்னெல்லாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாத. ஏய், அதுக்கு இல்லடி. என்ன பொண்ணு பார்க்க வர்றது யார் தெரியுமா? யாரு? உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களே, அவங்கதான். அவ்வளவுதானே? இப்ப என்ன அதுக்கு? அன்னைக்கு பொண்ணு பார்க்க அவங்க வரும்போது என் கூட நீ இருந்த இல்ல, அப்ப உன்னை பார்த்திருப்பாங்க, பிடிச்சு போயிருக்கோம். அதுதான் நான் ஒழுக்கம் கெட்டவனு தெரிஞ்சதும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க போல இருக்கு என்று சிரித்தாள். ஏய், என்னடி சொல்ற? நீ ஒழுக்கம் கெட்டவளா? உன்னை அப்படி சொன்ன அவங்க வாயை நான் உடைக்கணும்னு நானே ஆத்திரமா இருக்கேன். ஏய், அவங்கள அப்படி சொன்னாங்க. யாரோ லெட்டர் எழுதி போட்டாதானே சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க இப்படி அதை விசாரிக்காம சொல்லலாமா? இதோ பாரு, ஆண்டவன் அவங்க வீட்டு மருமகளா நீதான் போகணும்னு எழுதியிருப்பாரு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. பேசாம ரெடியாகு, திரும்பு என்று அவளுக்கு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தாள். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இதோ பாரு, என் மேல சத்தியம், நீ இப்ப ரெடி ஆகுற என்றாள் கௌரி. ஆ, அதெல்லாம் வேண்டாம். உன் மேல மட்டும் சத்தியம் வைக்காத. நான் ரெடி ஆகுறேன் என்று புடவை எடுத்து கட்டி கொண்டாள் கங்கா. கங்காவை மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடித்துவிட 2 மாதத்தில் திருமணம் நடந்து முடிந்தது. அதே வருடத்தில் கௌரிக்கும் நல்ல வரன் பார்த்து திருமணத்தை கோலாகலமாக நடத்தினார் கோதண்டம். கங்காவும் கௌரியும் அவரவர்கள் புகுந்த வீட்டில் நன்கு வாழ்ந்து வந்தனர். 2 வருடங்கள் உருண்டோடியது. அன்று கங்காவும் அவளது கணவனும் ஹாஸ்பிட்டலில் இருந்த கௌரியை பார்க்க சென்றனர். கங்காவை பார்த்த பார்வதி, வாமா, இப்பதான் கண்ண முழிச்சா, உடனே உன்னதான் கேக்குறா என்று அசந்து படுத்து கொண்டிருந்த கௌரியிடம், அம்மாடி, இங்க பாரு, யாரு வந்திருக்கான்னு என்று மெதுவாக கூறினாள் பார்வதி. மெதுவாக கண் திறந்த கௌரி கங்காவை பார்த்ததும் புன்னகை செய்தாள். வா கங்கா என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். கௌரி, என்னடி, ரொம்ப முடியலையா? இப்ப எப்படி இருக்கு என்று அவள் அருகில் அமர்ந்தாள். இதற்குள் 2 பெண் குழந்தைகளை எடுத்து வந்து கங்காவிடம் கொடுத்தாள் பார்வதி. அந்த மழலைகளை ஆசையாக வாங்கிய கங்காவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அதை பார்த்த கௌரி, எப்படி இருக்காங்க நம்ம பசங்க என்றாள் புன்னகையோடு. அவளை ஆச்சரியமாக பார்த்த கங்கா, என்னடி சொல்ற, நம்ம பசங்களா? ஆமா கங்கா, ரெட்டை குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை உங்களுக்கு கொடுத்துடணும்னு கௌரி ஏற்கனவே சொல்லிட்டா என்றான் கௌரியின் கணவன் ராகுல் உள்ளே வந்து கௌரியின் அருகில் அமர்ந்து கொண்டு. என்ன சொல்றீங்க என்று அலறினான் கங்காவின் கணவன் சங்கர். ஆமா, என் கங்காக்கு இனிமே குழந்தை பிறக்காதன்னு டாக்டர் சொன்னதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்பவே நான் 2 குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல 1 கௌரிக்கு கொடுக்கணும்னு எங்க வீட்டுக்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கடவுள் அருளால ஒரே பிரசவத்துல ரெட்டை குழந்தை பிறந்துடுச்சு. டாக்டர் ஸ்கேன் பண்ணி ரெட்டை குழந்தைன்னு சொன்னதும் நாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டோம் என்றால் கௌரி மூச்சு வாங்க. டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, குழந்தைக்கு தடுப்பூசி போடணுமா, எடுத்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் நர்ஸ். சங்கரிடம் ஒரு குழந்தையை கொடுத்து தான் ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு, வாங்க, இனிமே ஆரம்பிச்சாச்சு நம்ம கடமை என்று சிரித்தான் ராகுல். அவனை அன்பாக பார்த்து கொண்டிருந்த சங்கர் கண்களினாலே நன்றியை தெரிவித்து விட்டு அவனுடன் சென்றான். சரி, நான் போய் கீழே மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். கங்கா, கொஞ்சம் பாத்துக்க என்று பார்வதி வெளியே சென்றாள். அவர்கள் சென்றதும் கங்கா கௌரியின் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள். கௌரி, நீ பண்றதுக்கு நான் உனக்கு என்னடி கைமாறு பண்ண போறேன்? எதுக்கு எனக்கு இவ்வளவு பண்ற என்று விம்மினாள். நீ என் ஃப்ரெண்டுடி. எனக்காக உங்க அம்மா கிட்ட 2 வருஷமா பேசாம இருக்கியே, அதை விடவா? சொல்லு கௌரி என்று அலறினாள் கங்கா. எனக்கு எல்லாம் தெரியும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு என்ன பொண்ணு பார்த்துட்டு போனவங்களுக்கு மொட்டை கடுதாசி போட்டது உங்க அம்மா தான்னு எனக்கு அப்பவே தெரியும். அத நீ கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு போனதும் தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்க அம்மா கிட்ட பேசாம இருக்கணும் எனக்கு தெரியும். கௌரி, இவ்வளவு தெரிஞ்சுமா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ போய் பாத்துக்கிட்ட உன் குழந்தை எனக்கு கொடுக்கற? ஆமா, இது எப்ப உனக்கு தெரியும்? அன்னைக்கு தரகர் வந்து நான் ஒழுக்கம் கெட்டவன்னு சொன்னதும் என் மனசு அது உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த லெட்டர் விஷயம் உண்மைதானா? அப்படி இருந்தா அதை யாரு எழுதியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் தரகர்கிட்ட சொல்லி அந்த லெட்டரை எப்படியாவது வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டேன். அப்பதான் அவரு சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அம்மாடி, எனக்கு என்னவோ அந்த விசாலாட்சி அம்மா மேலதான் டவுட்டா இருக்குமா. ஏன்னா அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனதும் பையன் வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க.
அவங்க தான் அந்த லெட்டர் எழுதிருப்பாங்கன்னு தோணுது என்றார் தரகர். தரகரே, யார பார்த்து அப்படி சொல்றீங்க என்று சீறினாள் கௌரி. சரிம்மா, இதோ பாரு, எதுக்கும் இருக்கட்டும்னு நான் அன்னைக்கு அந்த லெட்டரை என் செல்லுல போட்டோ எடுத்துட்டு வந்தேன். பாரு இந்த கையெழுத்த. அன்னைக்கு அந்த அம்மா அவங்க பொண்ணோட ஜாதகம் எழுதி தர சொல்லி என்கிட்ட அவ பேரு, பிறந்த தேதி, நேரம் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அந்த கையெழுத்தை வச்சுதான் நானும் சொல்றேன். நீ வேணா பாரு என்று தனது செல்போனில் இருந்த லெட்டரை காண்பித்தார். அதை பார்த்த கௌரி அசந்து நின்றாள். சரி, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. முக்கியமா என் கங்காக்கு தெரியவே கூடாது. அம்மாடி, கங்காவை உன்னை பார்த்துட்டு போன இடத்துலதான் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா பேசியா அவங்கள மயக்கிட்டாங்க. அவங்க கங்காவை தான் நாங்க கட்டுவோன்னு ஒரே புடியா இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்கவும் வரதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதை நல்லபடியா ஏற்பாடு பண்ணி கொண்டுங்க தரகரே. என்னம்மா, உன் கல்யாணத்தை தடுத்து அவங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துறாங்க அந்த அம்மா? நீ என்னடான்னா? தரகரே, அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம், ஆண்டவன் இருக்கான். ஆனா இதனால பயனடைய போறது என் ஃப்ரெண்டு தானே, அது போதும் எனக்கு. தரகர் அசந்து நின்றார். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ உங்க அம்மா கிட்ட சண்டை போடுவ. கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவன்னுதான் நான் மறைச்சிட்டேன் என்று சிரித்தாள் கௌரி. கங்கா கண்களில் கண்ணீர் துளித்தது. ஆமாண்டி, எனக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் எங்க அம்மா வற்புறுத்தலுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா என் புருஷன், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. உன்னை பத்தி நான் சொன்னதும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அந்த லெட்டரை கேட்டு வற்புறுத்தினேன். அப்பதான் அவங்க அந்த லெட்டரை கொடுத்தாங்க. அத பார்த்ததும் எனக்கு தலையே சுத்திடுச்சு. இத வெளியில சொன்னா நீ வேதனைப்படுவ. எங்க அப்பா எங்க அம்மாவை என்ன பண்ணுவாரோ, அதனால நான் எதுவும் சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா எங்க அம்மா கிட்ட அன்னையில இருந்து பேசுறது இல்ல என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டு. அம்மாடி, என்ன மன்னிச்சுடுடா. நான் எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் பண்ண தப்புக்கு தான் ஆண்டவன் என் பொண்ணை தண்டிச்சிட்டாரு. அவளுக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவ வாழ்க்கை என்ன ஆகுமோ, அவங்க புகுந்த வீட்டுல அவளை வெறுத்துடுவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ இப்பவும் உன் குழந்தைய அவளுக்கு கொடுத்து அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்க என்று கௌரியின் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் விசாலாட்சி. என்ன விசாலாட்சி, இப்படி பேசுறீங்க? கங்கா யாரு? அவளும் எங்க பொண்ணுதான். அவளுக்கு ஒண்ணுன்னா நாங்க விட்டுடுவோமா? குழந்தை யாருக்கிட்ட இருக்க போறா? அவங்க அம்மாவோட உயிர் தோழி கிட்ட. அவ அம்மா விட அவதான் செல்லமா பார்க்க போறா. அப்புறம் என்ன என்று பார்வதி அவளை சமாதானப்படுத்தினாள். உங்க பெரிய மனசுலாம் புரிஞ்சுக்காம நான் தான் முதல்ல இருந்தே தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் விசாலாட்சி. அப்பா, தடுப்பூசி போட்டாச்சு, இந்தா குழந்தைய புடி என்று ராகுல் கௌரியிடம் குழந்தையை கொடுத்தான். ஆமாங்க கங்கா, நீயும் குழந்தைய புடி. நாங்க போய் குழந்தைக்கு வேண்டிய டாவல், ரப்பர் ஷீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் என்றான் சங்கர். பாத்தியாடி கௌரி, குழந்தை வந்ததும் பொறுப்ப என்றால் கங்கா குழந்தையை சங்கரிடமிருந்து வாங்கி கொண்டு. பாத்து பத்திரமா புடி என்றான் சங்கர் கங்காவிடம் குழந்தையை கொடுத்து கொண்டே. கௌரி, பாத்தியா, உன் ஃப்ரெண்டு கங்காவை விட குழந்தை சங்கர் கிட்டதான் பத்திரமா இருப்பான்னு நினைக்கிறேன் என்றான் ராகுல் சிரித்து கொண்டு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் பத்திரமா பாத்துப்பா என்றாள் கௌரி. தம்பிங்களா, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவங்க நடுவுல யாரு என்ன சொன்னாலும் எதுவும் எடுபடாது. அவங்க ஒருத்தருக்கொருத்தர் எப்பவும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க என்றாள் பார்வதி சிரித்து கொண்டு. ஆமா ஆமா என்றாள் விசாலாட்சி. பின்ன நாங்க யாரு? சாதாரண தோழிங்களா? உயிர் தோழிங்களாச்சே என்று கட்டி கொண்டனர் கங்காவும் கௌரியும். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் என் உயிர் தோழி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.